பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் ஏரி நிரம்பி வழிந்தோடும் தண்ணீர் தொழிற்சாலைகள் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். நேற்று இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பூந்தமல்லி ஒன்றியத்திற்குட்பட்ட பாரிவாக்கம் ஊராட்சியில் ஏராளமான மழை பொழிந்த நிலையில் இந்த பகுதியில் மிகவும் பழமையான பாரிவாக்கம் ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியில் தற்போது அதிக அளவில் மழைநீர் வந்ததால் இப்போது ஏரியிலிருந்து தண்ணீரானது வெளியேறி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் ஏரியின் நீரானது இந்த பகுதியில் உள்ள கம்பெனிகள், தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். குறிப்பாக பாரிவாக்கம் பட்டாபிராம் சாலை இழைக்கக்கூடிய இந்த சாலை தற்போது மழைநீர் அதிக அளவில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியை நாம் பார்த்துள்ளோம். குறிப்பாக இதில் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் உருவாகி உள்ளது. இந்த ஏரியிலிருந்து அதிக அளவில் தண்ணீரானது நிரம்பி வெளியே செல்வதால் இந்த பகுதியில் அதிக அளவில் கம்பெனிகள் மற்றும் குடியிருப்புகள் உள்ளது. இது பகுதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழலுக்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து இந்த ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தியிருந்தால் இந்த ஏரியில் நீர்பிடிப்பு பகுதியாக மாறியிருக்கும், அதிக அளவில் தண்ணீர் தேக்கி வைத்திருக்கலாம் என்று இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ள நிலையில் தற்போது ஏரி தூர்வாரப்படாதன் காரணமாகவே தற்போது ஏரியிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேறி கொண்டிருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆண்டுதோறும் பெய்யும் மழைக்கு இந்த ஏரி அடிக்கடி நிரம்பி வெளியே குடியிருப்பு பகுதியில் தொழிற்சாலைகள் புகுவதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த ஏரியை ஆழப்படுத்தி பெரிய நீர்த்தேக்கமாக மாற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.